நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிஎன் ரியல் எஸ்டேட்டுக்காக நான் உங்கள் ராஷியா ஜூலியேட்டா. நேர்களை நாங்கள் வழங்குற ப்ராப்பர்ட்டி வீடியோவாகட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோவாகட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கே தெரியும், சிஎன் ரியல் எஸ்டேட்ஸ் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலேயே தொடர்ந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனின்னு. அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய 7வது ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோங்க. நாம் வழங்குகிற ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக பையர்ஸ்கிட்ட இருந்து பெறப்பட்ட, அதுவும் வெரிஃபை பண்ணி பெறப்பட்ட 100% ஜென்யூனான பையர் ரெக்கமெண்ட்ஸுங்க. அண்டு முக்கியமாக இது எல்லாமே கரண்ட் ரெக்கமெண்ட்ஸ். அதாவது நாங்கள் ஒரு முறை போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டையுமே திருப்பி ரிப்பீட்டடாக ரீபோஸ்ட் பண்ணவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் உள்ள ரெக்கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்தில் ரெக்கமெண்ட்ஸ் இருந்தாலுமே அதை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, பையர் ரெக்கமெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்ககிட்ட எக்ஸாக்டாக, அதாவது இந்த பையர் ரெக்கமெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸோடைய முழு விவரங்களை எங்களுக்கு 9042335335 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை info@cn.com என்ற மெயில் ஐடிக்கு இமெயில் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ நீங்கள் அப்படி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஓனரை டைரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷனும் ஏர்ன் பண்ணி கொடுப்போங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள், ஏன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான். சரி, இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். சரிங்க, இந்த வாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 91. இந்த பையருக்கு தேவை 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவதற்கு தகுந்த அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் லேண்டு. குறைந்தபட்சம் 16 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் ஹில் சிக்னல் பக்கம், அப்புறம் அம்பத்தூர், பட்டாபிராம், மதுரவாயல், திருவேற்காடு, வேலப்பஞ்சாவடி, மாங்காடு, பூனமல்லே இல்லை கொளத்தூர். இந்த பையரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1.25 கோடி. அடுத்த ரெக்கமெண்ட் ஐடி CNRB 92. இந்த பையருக்கு தேவை ஒரு 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான 3 BHK ரீசேல் ஃப்ளாட் தாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா விருங்கபாக்கம், சாலிகிராமம் இல்லை நடேசன் நகர். இந்த பையரோட பட்ஜெட் 1,30,00,000. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் ஐடி CNRB 93. இந்த பையருக்கு தேவை ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் அல்லது செமி கமர்ஷியல் ஏரியாவில் 1200லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்டு, அதாவது குறைஞ்சபட்சம் 30 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்டர் லாகிங் இஷ்யூஸ், அதாவது தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்காத இடமா இருக்கணும்னு சொல்கிறாங்க. சென்னை CMD லிமிட்டில் எந்த ஒரு நல்ல லொக்கேஷன் ஆனாலும் இவங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2.5 கோடி. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் ஐடி CNRB 94. இந்த பையருக்கு தேவை மினிமம் 850 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவதற்கு தகுந்த ஒரு அப்ரூவ்டு லேண்டு, இல்லைனா 20 வருஷத்துக்குள்ள பழக்கமான ரெசிடென்ஷியல் பில்டிங்காக கேட்குறாங்க. 20 ஃபீட், அதாவது 20 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே. அண்டு தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அண்டு முக்கியமாக நல்ல கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கிற ஒரு டீசெண்டான லொக்கேஷனாக கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா MMDA, அமிஞ்சிக்கரை, அரும்பாக்கம், அயனாவரம், கொளத்தூர், பாடி, கோயம்பேடு. இந்த பையரோட பட்ஜெட் 1,65,00,000. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் ஐடி CNRB 95. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவதற்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்டு, 24 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்டர் லாகிங் இஷ்யூஸ், அதாவது தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத இடமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா விருங்கபாக்கம், ஆழ்வார் திருநகர், ராமாபுரம், வலசரவாக்கம் இல்லை ஸ்ரீதேவி குப்பம். இவங்களோட பட்ஜெட் 2 கோடி.
ரெக்கமெண்ட் ஐடி CNRB 96. இந்த பையரோட ரெக்கமெண்ட் குறைஞ்சபட்சம் 4000 6000 ஸ்கொயர் ஃபீட் வரை வீடு கட்டுவதற்கு தகுந்த ஒரு அப்ரூவ்ட் லேண்டு கேட்டிருக்காங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நார்த் இல்லைனா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இவங்க விரும்புகிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அண்ணா நகர் சிந்தாமணி சிக்னல் இருக்குல்ல, அதில் இருந்து ப்ளூ ஸ்டார் வரைக்கும் லெஃப்ட் இல்லை ரைட் எந்த சைட்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மார்க்கெட் ரேட் என்னவோ அது கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பார்க்கலாமா? ரெக்கமெண்ட் ஐடி CNRB 97. இந்த பையரோட தேவை மினிமம் 1200 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு தகுந்த ரெசிடென்ஷியல் லேண்டு. குறைஞ்சபட்சம் 30 அடி ஃப்ரண்டேஜோட 30 அடி ரோடு ஆக்சஸும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் இல்லைன்னா ஸ்கூல்ஸ் பக்கமாக இருக்கணும்னு கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொளத்தூர், கொரட்டூர், வில்லிவாக்கம், பாடி, மொகப்பையர். இந்த பையர் மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 98. இந்த பையரோட ரெக்கமெண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்டு தான் கேட்குறாங்க. 60 அடி ஃப்ரண்டேஜோட 24 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஐடி பார்க்ஸ் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு பக்கமும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1,20,00,000. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 99. இந்த பையருக்கு தேவையானது 1-2 கிரவுண்டு வரை வீடு கட்டுறதுக்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்டு. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையருக்கு அண்ணா நகரில் எந்த ஒரு லொக்கேஷன் ஆனாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டான மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்து வாங்குறதுக்கு இவங்க ரெடியாகவே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பார்க்கலாமா? ரெக்கமெண்ட் ஐடி CNRB 100. இந்த பையரோட ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா நியாயமான ரெண்டல் இன்கம் கிடைக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை தான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சென்னை CMD லிமிட்டில் எந்த ஒரு லொக்கேஷனாக இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 8 கோடி. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பார்க்கலாம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 101. இந்த பையரோட ரெக்கமெண்ட் குறைஞ்சபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு தகுந்த ஒரு அப்ரூவ்டு லேண்டு தாங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத இடத்துல நல்ல கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிற மாதிரியான இடமா இருக்கணும்னு சொல்கிறாங்க. கார்னரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பெட்டர்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மணப்பாக்கத்தில் முக்கியமாக மேக்ரோ மார்வல் நகர், அப்புறம் நன்மங்கலம், அருணோதயம் நகர், கோவிலம்பாக்கம், குரோம்பேட், ராமாபுரம், வலசரவாக்கம், விருகம்பாக்கம் இல்லைன்னா சென்ட் தாமஸ் மவுண்டம் இதில் தான் இவங்க விரும்புகிறாங்க. சரிங்களா? இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 கோடி. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் ஐடி CNRB 102. இந்த பையரோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 1-2 கிரவுண்டு வரை வீடு கட்டுறதுக்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்டு தான் பார்க்குறாங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஈஸ்ட் இல்லைன்னா நார்த் ஃபேஸிங்கில் வாட்டர் லாகிங் இஷ்யூ, அதாவது தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்டில் நார்த் ஃபேஸிங்காக இருக்கணும், தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது, அண்ட் நல்ல ஒரு ஷேப்பான ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு சென்னை CMD லிமிட்டில் இருக்கிற எந்த ஒரு நல்ல லொக்கேஷனும் ஓகே தான்னு சொல்கிறாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 103. இந்த பையரோட ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 1500 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்டு. 24 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அயனம்பாக்கம், ஆயப்பாக்கம் இல்லை அம்பத்தூர். இந்த பையரோட பட்ஜெட் 1,10,00,000. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் ஐடி CNRB 104. இந்த பையரோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 800 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான 2 BHK ரீசேல் ஃப்ளாட்டு தாங்க. இவங்க ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கேட்குறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம், வடபழனி, போரூர், விருகம்பாக்கம், ஸ்ரீதேவிக்குப்பம், கிண்டி. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 கோடி. நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் ஐடி CNRB 105. இந்த பையரோட ரெக்கமெண்ட் 1 ஏக்கரில் இண்டஸ்ட்ரியல் லேண்டு. ஓகேங்களா? 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இல்லை செங்கல்பட்டில் இருக்கிற சிப்காட்டில் இல்லைனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தான் இவங்க விரும்புகிறாங்க. ஸோ இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 கோடி.
ரெக்யூமெண்ட் ஐடி CNRB 106. இது ஒரு அர்ஜென்ட் ரெக்யூமெண்ட், அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒன்று இந்த தடவை. ஸோ இந்த பையரோட ரெக்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா 1600 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்டு. சவுத் ஃபேஸிங்கை தவிர எந்த ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் இவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்னர் பிளாட் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்து கிரவுண்ட் வாட்டர், அதாவது நல்ல கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி அதாவது கிடைக்கிற இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் 24 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இவங்க இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர், மடிப்பாக்கம், குரோம்பேட், சித்தலப்பாக்கம். இவங்களோட பட்ஜெட் 2 கோடிங்க. சரி, இந்த வாரத்துக்கான பையர் ரெக்யூர்மெண்ட்ஸ் இவ்வளோ தாங்க. நான் சொன்ன எல்லா பையர் ரெக்யூர்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 100% ஜென்யூனாக வெரிஃபை பண்ணி வெரிஃபைடான பையர் ரெக்யூர்மெண்ட்ஸுங்க. ஸோ இந்த பையர் ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு, அதாவது நான் சொன்ன இந்த பையர் ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸோட ஓனர்ஸ் இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸை டைரெக்டாக தெரிஞ்சிருந்து அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷ்னல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துடுவோங்க. முக்கியமாக உங்களுக்கு ப்ளீஸ் ஒரு ரெக்வஸ்ட் நான் மறுபடியுமே சொல்கிறேன், குரூப்பில் வர ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ்னு எதையுமே எங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸை டைரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு விவரங்களை எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து பணிபுரிய விரும்புகிற ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் மேலும் விவரங்களுக்கு 9042335335 என்ற நம்பருக்கு கால் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலோ இல்லை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணுன்னாலோ இல்லை உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுடைய கமர்ஷியல் ஸ்பேஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்க விரும்பினாலோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குயிக் அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் தாங்க கொடுப்போம். சரி, இப்போது இந்த சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக வழங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் ஆகட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோ ஆகட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நாங்கள் வழங்குகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களை இன்னொரு வீடியோவில் உடனே வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Rasha Julieta, CN Real Estate. Tata, bye bye.